கைஸ், ஓகே மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிராணி கேம். ஓகே, போன வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க, கிராணி நம்மள தூக்கி போட்டு சாத்திட்டா. ஓகே கிளவி, ரொம்ப கேவலமா இருக்கு கிளவி. கண்டினியூ கொடுப்போம். பட் நம்ம பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டியே நார்மல்ல தான் வச்சிருக்கோம். அதுவே நம்மளால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. கிளவிட்டு மாட்டிக்கிட்டே இருக்கும். கையில எல்லாம் வச்சிருந்தோம்னா செத்தோம், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. பட் எனக்கு கேம் விளையாட இஷ்டம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ நான் விளையாடுறேன். அது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுறேன். ஸோ நீங்க பாருங்க guys. ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு guys. ஓகே, பையோ போகும். ஓப்பன் பண்ணுவோம். எல்லா வாட்டியும் கிளம்பி இங்கிருந்து வராலான்னு பார்ப்போம். எலி வருதா? அந்த எலி நம்ம காலில் கடிச்சிச்சுன்னா நமக்கு இன்ஜுரி ஆகும் கைஸ். ஸோ கிளம்பி வரல. ஸோ நம்ம இன்ஜுரி போகும் கைஸ். கிளவில கதவு திறந்த மாதிரியே சத்தம் கேட்டுச்சு கைஸ். சரி கைஸ், கிளவி அங்கே பார்த்தீங்களா? ஐயோ கட்டில் கடியில போயிடுவோம். கிளவி அங்கே நின்று பார்த்தீங்களா கைஸ்? அண்ணா நிக்கிறா. கிளவி என்ன பார்த்துட்டாளா? இல்ல, ஐசியூன்னு சொல்லிட்டு போறா. பார்த்துருக்க கூடாது கைஸ். எல்லா வாட்டியும் டே 1ல ட்ராப் போடுறா கைஸ். அங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு ஷேரை தள்ளி போட்டா எடுத்து இப்பலாம் எடுத்து ஐடி கிளவி உன் பாட்டிக்கு தள்ளி போட்டுட்டு போறா. எடுத்து வச்சுட்டா கைஸ். என்ன சிரிக்கிறா? ஓகே, போயிட்டா. போடி கீழே போடி, நான் வெளியே வரணும்டி. கீழே போடி. போடி வெளிய. அப்பா அங்க பாருங்க கைஸ், அங்கேயும் ஒரு ட்ராப்பை வச்சுட்டு போறா கைஸ். எவ்வளவு பெரிய கிளவி. இப்போ நான் இதை தாண்டி வெளியே போகணும் கைஸ். பட் போனேன்னா மாட்டிப்பேன். சேம் தான் இங்கேயும். இப்போ தாண்டி வெளியே போனா மாட்டிப்பேன். இதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் வச்சிருக்கேன். இந்த கதவை போட்டோமா? பார்த்துட்டா கைஸ். மாட்டிக்கிறாரு. இப்படிதான் பாக்குறான். இந்த வாட்டி வந்துட்டு மாட்டவே மாட்டேன் பாரு. சரி கைஸ், இந்த கிளவி பார்த்துட்டு இருந்தா சரியாகாது. நம்ம போய் தேடும். ஐயோ சவுண்ட் இருக்குதே. கிளவி வராது கிளவி. ரொம்ப தந்திரமானவளாதான் இருக்கா கைஸ். எல்லாரும் விளையாடுறானுங்க ஈஸியா, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறானுங்க. ஆனா நான் விளையாடும்போது மட்டும் என்ன ஈஸியாவா கண்டுபிடிக்கிறா. இருப்போம் அப்ப தெரியும் கைஸ், அந்த கிளவி எங்கோட்டு போறா அப்படின்னு. நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா ஓடிடுவோம். ஓகோ, இவன் அங்கதான் வராளா? ரைட்டு, வாடி. இந்த கிளவி எடுத்து வைப்பா பாருங்க. இப்போ தேடுறா நம்மள. தேடுடி தேடு. ஆனா என்ன பார்க்க முடியாதுடி. ஆனா ட்ராப் வச்சுட்டு போவா கைஸ். அதான் ரொம்ப காண்டா இருக்கும். போன மேட்ச் நீங்க பாத்துருப்பீங்கல்ல, டே 1ல நீங்க பாத்துருப்பீங்க. ட்ராப் வச்சுட்டு போயிட்டா. கைஸ், வீடியோ பாக்குறவங்க எல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சிரிக்காதடி பொடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அதான் கொஞ்சம் டெய்லி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கைஸ். ஓகே, வெளியே போலாமா வேணாமா அப்படின்னு இருக்கு. இதுக்கும் வெளியே போய் பார்ப்போம் வெளியே போறா அப்படின்னு தான் போனான். என்னங்க இவ இப்படி பண்றா? என்னமோ போய் அவங்களோட சத்தம் பயந்து 2 டேஸ் பயந்து பயந்து வாழ்ந்துட்டோம். 3வது டே பயப்படவே கூடாது. எலும்பி ஓடணும். இந்த ரூமுக்குள்ளேயே நான் மாட்டிட்டே இருக்கேன்.
இந்த வாட்டி ரூம் விட்டு வெளியே ஓடிடுவேன் கைஸ். இந்த வாட்டி உள்ள நிக்கிறதே இல்லை. கதவை தொற 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 தொற. இங்க ஒரு கதவை இருக்குது தொற. இங்க இருக்கா பாரு. பீஸ் ஆஃப் பெயிண்டிங்கா? எனக்கு இப்போ பெயிண்டிங் ஒன்று வேண்டாம். இப்போ தொற. இப்போ உள்ள போ. நான் வருவா இப்ப வந்து வாடி கிளவி வாடியா சொன்னா கதை திறந்த சவுண்டு கேட்டு நேரே வாரா பாருங்க. வாரா பாத்துப்பா. ஏதோ சொன்னா பாத்தீங்களா? இப்ப நான் வெளியே போனா என்ன பிடிச்சிருவா. இதுதான் அவளோட டெக்னிக். வந்து எப்படா அப்படின்னு இருக்கு எனக்கு. திறக்கிறேன் நேர காய்ஸ். கிழவி ஈஸியா பிடிக்கிறா காய்ஸ். கடுப்பா இருக்கு காய்ஸ். நீங்க வேற யூடியூப் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க பாட்டுக்கு ஓடுவாங்க. நான் மட்டும் ஏன் இவ்வளவு ஈஸியா கிளவிட்ட மாட்டிக்கிறேன்னு தெரியல. ஆஹா. இந்த வாட்டி நேர கீழே ஓடிடுறேங்க. கீழே ஓடிடுறேன். மேல நின்னா தானடி கிளவி பிடிப்ப. நான் கீழே போறேன்டி. பிடி. உனக்கு எனக்கு சம்மந்தம். ஐயோ ட்ராப்பா. ஐயோ ஓடு. இன்னும் ஓட முடியல. இப்ப கிளவி வந்து பிடிப்பால ஓடல. ஐயோ கிளவி வாராடா ஓடுடா. ஐயோ ஓடுறா தம்பி. கிளவி பாத்துருவா. ஐயோ கிளவி வரக்கூடாது கைஸ். கால் நொண்டி நொண்டி நான் ஓடுறேன். கிளவி வராதடி. உங்களோட சத்தம் கேக்குதா? அந்த கிளவி செத்தா ஆவியா போக வேண்டியதானே? பேயா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா எப்படி? வாரேன் வாரேன் சொல்லிட்டாரு பாருங்க. இப்படி வந்தேன்னா நான் வந்து பிடிச்சலான்னு நினைக்கிறேன். பாப்பேன். ஐயோ இது ரொம்ப சீட்டிங்கா இருக்குது. இந்த கிளவி என் மேல ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சிருக்காளா என்ன? டே 5 லாஸ்ட் டே கைஸ். இதுலயே நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளவி அசிங்கமா சிரிச்சு என் செவலையிலேயே அடிப்பான். ஐயோ ரொம்ப அசிங்கமா இருக்குது. கீழே போனா தானே கீழே வர. நான் மேல போறேன். மேல போயிடும். கீழே போயிட்டேன்னா ஒரு பாதாள புறம் வந்தது. நான் மறந்துட்டேன். மறுபடியும் மாட்டிக்கிட்டேங்க. இந்த கேம்ல நான் ஜெயிக்கிற வரைக்கும் நான் தோத்துக்கிட்டு எத்தனை வாட்டி தோத்தாலும் நான் திரும்பி வருவேன். கிளம்பி இது பாருங்க என்ன பண்றான். என் கழுத்தா இருக்குட்டாங்க. கைஸ் வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணி கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வேண்டி தான் கஷ்டப்பட்டு கேம் விளையாடுறேன் கைஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுடுவோம் கைஸ்.